ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்னுலகம் விசிஆர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சூப்பரான மிளகு ரசம் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மிளகு ரசம் செய்கிறதுக்கு மிளகு கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா தான் நல்லா இருக்கும். அதனால 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு நான் இடி உரலில் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். இது ரெண்டையும் சேர்த்து நம்ம நல்லா இடித்து எடுத்துடலாம். ரொம்ப மை மாதிரி இடிக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சமாக அதெல்லாம் பொடிஞ்சா போதும். இந்த மாதிரி வர வரைக்கும் பொடிச்சு எடுத்துருங்க. இடி உரல் இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் கூட லைட்டாக பொடிச்சு எடுத்துக்கலாம். அப்புறமா இதில் 2 பல் பூண்டை சேர்த்துக்கோங்க, அதை லைட்டாக தள்ளி எடுத்துருங்க. அப்புறமா 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் நம்ம கை வச்சு பிசையும்போது ஈஸியாக அதோட ஜூஸ் எல்லாம் வெளியே வரும். உங்களுக்கு இதை கை வச்சு பிசைகிறது கஷ்டமாக இருந்தால் நீங்கள் கட் பண்ணியே சேர்த்துக்கலாம். நான் இது கூட கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக வெந்தயம், 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அப்புறமா கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம இடித்து வச்சுருக்க மிளகு, ஜீரகம், அப்புறமா பூண்டை இதில் சேர்த்துடலாம். அப்புறமா இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. இதோட வாசனையே ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறமா இதில் நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க தக்காளியை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா வதக்கிடுங்க. அப்புறமா ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த புளி கரைசலை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்த அப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இதை அப்படியே கொஞ்சம் கலந்து விட்டுருங்க. அப்புறமா இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஏன்னா ரசம் கொதிக்கக்கூடாது. அப்படி கொதிச்சிருச்சுன்னா அதோட டேஸ்ட்டே மாறிடும். அதனால ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஓரத்துல எல்லாம் கொதி வர மாதிரி ஸ்டார்ட் ஆகும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நாம் ஈஸியாக செஞ்சிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் இடி உரலில் அந்த மிளகு, ஜீரகம் எல்லாம் பொடிச்சு செய்ய பாருங்கள். அப்போ தான் இதோட டேஸ்ட் இன்னும் அதிகமாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இருந்துன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுலகம் விசிஆர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.